அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிம் அண்ட் ரிவிட் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அதோடைய டிஃப்ரென்ஸ், இந்த ஃபீல்டுக்குலாம் அதிகமாக யூஸ் ஆகுது அண்ட் இதோடைய அடிஷ்னல் ப்ளகின் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பிம் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஸோ பிம் அப்படின்றத ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு கான்செப்டு, ஸ்டாண்டர்டு அது மாதிரி சொல்லிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வழிமுறைகள்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி பிம்ன்றத ஒரு வழிமுறைகள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பிம் வந்து யாருக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, முக்கியமாக ஏஇசி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகுது. ஏஇசி அப்படின்னா ஆர்கிடெக்சரல், இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபீல்டில் உள்ள ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகிறது தான் பிம். ஓகே, அவங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எஃபிஷியன்ட் பிளான் போடுறதுக்கு, ப்ராப்பராக டிசைன் பண்ணுறதுக்கு, ஒரு பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு, ஒரு டாக்குமெண்டேஷன், தென் லிமிட்டட் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு கம்மியான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து ஹோல் ஒர்க்கை வந்து சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி வகைக்கெலாம் வந்து பிம் வந்து யூஸ் ஆகுது. பிம் இதுக்கு மட்டும் இல்லாமல் க்ரீன் பில்டிங் டிசைனுக்கும் அதிகமாக யூஸ் ஆகுது. அது க்ரீன் பிம் அப்படின்னு ஒரு நேமிங் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, சிவில் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் உள்ள டேர்ம்ஸ்லாம் அந்தந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம். ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதையும் சேர்த்து ஒரு சிங்கிள் டெர்மினாலஜியாக காமிக்கிறது தான் பிம் அப்படின்றது. ஓகேங்களா. பிம்மில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, பிம் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 லெவல்ஸ் இருக்குது. அதில் லெவல் 0, 1, 2, 3 அப்படின்னு 4 லெவல்ஸ் இருக்குது. இந்த 4 லெவலில் உள்ள சப்டிவிஷன் தான் வந்து 3D, 4D, 5D, 6D, 7D அப்படின்ற சப்டிவிஷன்ஸ். ஒவ்வொரு லெவல்லையும் வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3Dன்றது ஒரு விஷுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. 4D அப்படின்றது டைம் பேஸ் பண்ணி அதில் வந்து 3D ப்ளஸ் அந்த டைமிங் பேஸ் பண்ணி. 5D அப்படின்னா காஸ்ட். ஸோ 3D + 4D + காஸ்டிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். பீமில் வந்து இன்னொன்று முக்கியமாக பார்க்கணும், எல்ஓடின்னு சொல்லுவோம், லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி லெவல் ஆஃப் டீட்டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்ஓடி 100, எல்ஓடி 200, எல்ஓடி 300 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எல்ஓடின்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷனுக்காக தான். ஸோ அந்த எல்ஓடி 100, 200 அப்படின்னா இப்போதைக்கு எவ்வளோ ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்டேஜஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங் வரையும் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதோடைய டெவலப்மெண்ட், ஒர்க்கோடைய டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி இது வந்து கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிம் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ பிம் வந்து குறிப்பிட்ட பர்சனுக்கு, ஆர்கிடெக்ட், சிவிலுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்னு சொல்லுவேன். பிம் ஃபார் எவ்ரி ஒன். ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு தேவைப்படும், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸு, எல்லா இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் பிம். ஸோ இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து பிம் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. இந்த பிம்மை வந்து ஒரு 10 கேட்டகரியாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, பிம் எக்ஸிக்யூஷன் அண்ட் பிளானிங் சாஃப்ட்வேர், பிம் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், பிம் மாடலிங் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு இந்த மாதிரி 10 கேட்டகரியாக வந்து இது வந்து டிவைட் பண்ணுறாங்க. இதில் அந்த தேர்டாக ஒன்று இருக்குது இல்லையா, பிம் மாடலிங் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர சாஃப்ட்வேர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ பிம் மாடலிங் சாஃப்ட்வேர்க்குள்ளே வர்றது தான் இந்த ஸ்கெட்சப்பு, ரிவிட்டு, இந்த கேட்டகரிஸ் எல்லாமே. ஸோ ரிவிட்டுன்றது ஒரு டூல், பிம்மோடைய ப்ராசஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறது தான் ரிவிட். ஸோ ரிவிட்ன்றது ஒரு டூல், பிம்ன்றது ஒரு ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவிட்டை பற்றி பார்க்கலாம். ரிவிட் வந்து ஆட்டோடெஸ்க்குடைய ப்ராடக்ட். இந்த பிம்மோடைய ப்ராசஸை பேஸ் பண்ணி சில கம்பெனிஸ், ஆட்டோடெஸ்க், பென்ட்லி, அவங்களாம் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கேட்டகரிஸை நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ ரிவிட் வந்து எந்த ஃபீல்டுக்குலாம் அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆர்கிடெக்ட், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு, MEP இன்ஜினியர் சொல்லிட்டு இந்த கேட்டகரிஸ் ஃபுல்லாக வந்து அதிகமாக வந்து ரிவிட் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல்டு தான். ஸோ ரிவிட் வந்து முக்கியமாக சர்டிஃபிகேஷன், ஆட்டோடெஸ்கோடைய சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ. அது வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா நம்ம எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமில் அவுட் ஆஃப் 100க்கு 80% மார்க் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்து வரும். ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் தான் நமக்கு கொடுப்பாங்க, வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ரிவிட் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். ஸோ ரிவிட் சாஃப்ட்வேரை பார்த்திங்கன்னா, இதான் அதோடைய வெல்கம் ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து 3 முக்கியமான டேப் இருக்கும். ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், சிஸ்டம் சொல்லிட்டு 3 டேப்ஸ் இருக்கும்.
இந்த 2008 வெர்ஷன் வரையும் இங்கே ஸ்ட்ரக்சரல் டேப் மட்டும்தான் இருக்கும். 2019க்கு அப்புறம் தான் 2019ல் இருந்து தான் வந்து ஸ்ட்ரக்சரலுக்கு வந்து ப்ளஸ் ஸ்டீலும் வந்து ஆட் ஆச்சு. 2019 வெர்ஷன் வந்து ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், ஸ்டீல் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மீதி உள்ள கேட்டகரி இந்த டேப்ஸ்லாம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகிற ஒரு சப்போர்ட்டிங் டேப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்கிடெக்சரல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ரிவிட் ஆர்கிடெக்சரல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேப் இருக்கு இல்லையா? ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் மேஜராக என்னெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸு, அதில் உள்ள மாடலிங் டூல், ஆர்கிடெக்சரல் டேப்பில் கவர் ஆகிறதுலாம் சொல்கிறேன் நான். தென் வந்து மெட்டீரியல் அப்ளிகேஷன்ஸு, கர்டைன் வால் டிசைனிங் இதெல்லாம் வரும், அதிகமாக வரும். நெக்ஸ்ட் இந்த மாசிங் அண்ட் சைட்டில் என்னென்னா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு கான்செப்ஷுவல் பில்டிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். தென் டோபோ சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறது பற்றியெல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். தென் அனாலிசிஸில் வந்து எனர்ஜி சிமுலேஷன் பண்ணிக்கலாம், வால்யூம் ஆஃப் பில்டிங் மாடல் கேல்குலேட் பண்ணிக்கலாம், சைட் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து சன் செட்டிங்ஸ். ஸோ ஒவ்வொரு டைமிங்க்கும் நம்மளுடைய பில்டிங்கோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். தென் வாக் த்ரூ, டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி ஷெடியூலிங், ஸோ இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது தவிர வந்து ஒரு முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கொலாபரேஷன் அப்படின்றது. ஸோ இது தான் வந்து மற்ற வேறு யாராவது ப்ராஜெக்ட் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்டோடைய லிங்கிங் மூலமாக நம்மளுடைய ப்ராஜெக்ட் எப்படி கொண்டு வருது, அது எப்படி மானிட்டரிங் பண்ணுறது, ஒர்க் செட்டு, சென்ட்ரல் அண்ட் லோக்கல் ஃபைல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம ரிவிட்டில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்ற டேப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் சப்போர்ட்டிங் டேப்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிவிட் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டோம்னா அதில் 2 இது இருக்குது. ரிவிட் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிவிட் ஸ்ட்ரக்சரில் மேஜராக வந்து காங்க்ரீட் பேஸ் பண்ணி தான் அதிகமாக இருக்கும். ஸ்டீல் வந்து ஃபுல்லாக ஸ்டீல் பேஸ் பண்ணி. ஸோ அந்த காங்க்ரீட் பேஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட், ஃபவுண்டேஷன் டிசைன், ட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம், வால் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ஃப்ளோரு, அனாலிசிஸில் வந்து அனாலிசிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், லோட் அப்ளிகேஷன், காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டீல்னு பார்த்தோன்னா ஸ்டீல் பேசிஸ் கனெக்ஷன், என் பிளேட் கனெக்ஷன், பேஸ் பிளேட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸ்டீல் ஃப்ரேமிங் பண்ணிக்க முடியும், ஸ்டீல் டீட்டெயிலிங் ஒர்க் இது எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். ஸோ இது ரிவிட் ஸ்ட்ரக்சரில். தென் இதுலேயும் கொலாபரேஷன், அனோட்டேஷன், ஷெடியூலிங், வாக் த்ரூ, சன் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் வந்து அடிஷ்னல் டேப்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் ரிவிட் ஸ்ட்ரக்சரில். இதில் வந்து அனாலிசிஸ் மட்டும் இல்லை, பண்ணலாம், அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டேப். இது வந்து ஃபார் MEP டிசைனருக்கு, HVAC டிசைனர்லாம் படிப்பாங்க. இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் சொல்லிட்டு. ஸோ மெக்கானிக்கலில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜோன், ஸ்பேஸ் அண்ட் ஜோன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டக்டிங் எப்படி ட்ரா பண்ணுறது, அது மூலமாக வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோட் கேல்குலேஷன்ஸ் எப்படி எடுத்துக்க முடியும், HVAC நெட்வொர்க் எப்படி டிசைன் பண்ணுறது வித் டெர்மினல், ஏர் டெர்மினலோட, தென் ஆட்டோமேட்டிக்காக எப்படி டக்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். தென் எலக்ட்ரிக்கலில் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, லைட்டிங் சிஸ்டம் எப்படி கொடுக்க முடியும், கேபிள் ட்ரே, இதுலேயும் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் சிஸ்டம் சொல்லிட்டு நிறைய இருக்குது, லோட் கேல்குலேஷன்ஸு, பேனல் டிசைனிங். ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலில். அதே மாதிரி ப்ளம்பிங்லேயே வந்து ப்ளம்பிங் ஃபிக்சர், பைப்பிங் நெட்வொர்க், ப்ளம்பிங் நெட்வொர்க், இதுலேயும் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் கனெக்ஷன் சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ப்ளம்பிங்கில் வரும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு இதுலேயும் கொலாபரேஷன், அனாலிசிஸ், வாக் த்ரூ, டாக்குமெண்டேஷன், ஷெட்யூலிங் சொல்லிட்டு இது எல்லாமே கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரிவிட் MEPயில் வரும். ஸோ இது எல்லாமே எல்லோரையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அந்தந்த படித்தாலே நம்ம. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ளகின். இந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேறு சாஃப்ட்வேரில் இருந்தால் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ப்ளகின். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவிட்டில் வந்து ரெண்டர் பண்ண முடியும், பட் இதோட பெஸ்ட்டு குவாலிட்டி வந்து என்ஸ்கேப், லூமியன் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா சில ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஸோ நம்ம டேப்பில் வந்து லூமியன்றது ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிவிட்டில் மாடல் பண்ணி லூமியனில் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஆர்கிடெக்ட் அண்ட் டிசைனை வந்து நம்ம லைக் பண்ணுவாங்க. மெட்டீரியல், லைட்டிங், ஷேடோ, அனிமேஷனில் இதில் நம்ம பக்காவாக கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிவிட்டில் பண்ண முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா, அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட் மேக் தான் பண்ண முடியுமே தவிர அனாலிசிஸ் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான் ரோபோட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். இது அனாலிசிஸ் அண்ட் டிசைனுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளகின் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையானது. ஆன்லைன் ட்ராயிங் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லோட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து MEP பைப்லைன்றது ஒரு ப்ளகின். இது வந்து மாடிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒன்று. ஸ்ப்ளிட்டிங், பிரேக்கிங் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணிக்க முடியும். இது பைப்ஸு, டக்ஸு, கேபிள் ட்ரே அண்ட் இந்த மாதிரி ஜாயினிங்க்கு, பிரேக்கிங்,
ட்ரிம் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது. அவங்கவுங்க அந்தந்த ஃபீல்டுக்கு தேவையான ப்ளகினை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இந்த டாபிக் ரிலேட்டடாக எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ அல்லது சிவில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.